தொடர்ச்சியாக வாக்களித்த சமூகம். எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ எடப்பாடியார் வரைக்கும் தொடர்ச்சியாக அதிகப்படியான வாக்குகளை யார் கொடுக்குறாங்கன்னா முத்திரையர் சமூகம் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து உட்கார வச்சு என்னன்னு பேசி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். போய் உட்கார்றதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி திமுக ஓட்டு அந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ தாவேக்கா அமைச்சரவையில் இடம் கொடுத்தோன்னே அதுலேருந்து திமுகவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்களா, திமுகவில் தொடருவீங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரவாத அமைப்பு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரணம்னா போய் பாருங்கள். உள்ளே போய் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், ஆர்எஸ்எஸில் நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கலான்னு சொல்லுவாங்க. நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆச்சு. கல்லூரி படிக்கிற காலத்தில் 98 2001 கல்லூரி ஈவேரா கல்லூரியில் படிக்கிறப்போ நாம் அந்த பயிற்சி முகாமுக்கு போயிருக்கோம். பசங்களுக்கு யோகா பயிற்சி, கராத்தே பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளை எங்கள் கிராமங்களில் கொடுத்துருக்குறோம். தீவிரவாத பயிற்சி கொடுக்கல, நாம் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற பயிற்சியெல்லாம் கொடுக்கல. நம்ம சுயேட்சா நின்று 15,144 வாக்குகளை வாங்கினோம். அதை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளை கூட்டணிக்கு அழைத்தார்கள். நாமளாக போல இங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை, அங்கே அழைக்கிறாங்க, உடனடியாக போகிறோம். அங்கே நமக்கு ஈவேரா கொள்கை, ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாமே ஈவேரா கொள்கையை மட்டும்தான் முழுமையாக எடுத்துக்கிட்டு பயணிக்கக்கூடியவர்கள், இடதுசாரி பயணத்தை எடுத்துருக்கவங்க. அதே கூட்டணியில் நீங்கள் சேர்ந்துருக்காங்க, நீங்களும் அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, வீர முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவரும் தமிழர் தேச கட்சியினுடைய தலைவரும் ஆகிய கே செல்வகுமார் அவர்கள் இன்றைக்கி நம்மோட நினைஞ்சிருக்காரு. இந்த எலெக்ஷன் பற்றி பல கேள்விகள் இருக்குது, அவர்கிட்ட கேட்டு விவாதித்து தெரிஞ்சு போவாங்க. சார் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ எலெக்ஷன் நின்றீங்க சார். பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து எதிராக போய் திமுக கூட்டணியில் நத்தம் தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கீங்க சார். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது? நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தோம். அதற்கான காரணத்தை சொன்னோம், எதனால் நம்ம அங்கே வந்தோம், அதிலேருந்து வெளியே வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் உரிய மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதால தான் நம்ம வெளியே வந்தோம். வந்த உடனே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சேர்ந்து நமக்கு நத்தம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. நல்ல வரவேற்பு இருந்தது அங்கே மக்கள்கிட்ட. மாற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பினாங்க. என்ன காரணமோ தெரியல, மீண்டும் அங்கே நத்தம் விஸ்வநாதனே வர மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. 2ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 73,800 சில்லற வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனால் நல்ல வரவேற்பு, மாற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பினாங்க. நிச்சயமாக திமுக கூட்டணி விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய திமுக அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்ததை எப்படி பார்க்குறது அப்படி சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க உங்கள் மேலே. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பு, ஒரு லெட்டர் பேட் அமைப்பு மட்டும் முதல்வரை சந்தித்து இவர் ஆர்எஸ்எஸ்காரரு, இவருக்கு சீட்டு கொடுத்ததை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ரொம்ப வந்து நம்மளை அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லா மசூதிக்கும் போனோம், எல்லோரும் நம்மளோட உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி தான் பழகுனாங்க. பாதிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு வாக்களித்தாங்க. அங்கே மற்ற பகுதியில் கூட வாக்களிக்க எல்லாருமே இப்போ புதுசாக பதவியேற்ற அப்புறம் முதல்வர் விஜய்க்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு வாக்களித்தாங்க. அது பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. அங்கே அவங்களுடைய அந்த ஒரே ஒரு அமைப்பு தான், அந்த அமைப்பு போய் முதல்வரை சந்தித்தாங்க. அதுவும் கூட அங்கே இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவருடைய தூண்டுதலில் தான் அதுவும் நடந்ததே தவிர, அரசியலுக்காக தான் அதை அவரை போய் சந்திக்க வச்சாங்களே தவிர, சீட்டை மாற்றணும்னு சொன்னாங்களே தவிர, யாரும் போய் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அப்படின்னு போயெலாம் சொல்லலை. அங்கே அவர் வாக்குகளை பிரிக்கணுங்கிறதுக்காக நத்தம் விஸ்வநாதன் செஞ்ச வேலை தானே தவிர மற்றது எதுவுமே இங்கே கிடையாது. நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து போட்டிட்டீங்க சார். அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்கனால தான் அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலான்ட்டு எனக்கு தோணுது. நிச்சயம். அங்கே இருக்கக்கூடிய முத்திரையர்கள்லாம் உங்களை வந்து ஒரு முத்திரையர் சங்க தலைவராக பார்த்தாங்களா, இல்லை திமுக வேட்பாளராக அவங்கள பார்த்தாங்களா சார்? அங்கே இருக்கக்கூடிய முத்திரையர் சமூக மக்கள் என்னைய வந்து வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக தான் பார்த்தாங்க.
அது கட்சியில் இருந்தவங்க, கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அதிமுகவில், திமுகவில் எந்த கட்சியில் இருந்தாலுமே நம்ம தலைவர் நிற்கிறாரு, நமக்கான ஒரு வாய்ப்பு, திராவிட கட்சிகள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. ஒட்டுமொத்தமாக வாக்களித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண் பிள்ளைகளும் வேணால் மாற்றி வாக்களிச்சிருப்பாங்களே தவிர, மற்ற விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்களில் பாதி பேர் முழுக்கவே நமக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா அடுத்த கட்ட அரசியலுக்கு இந்த சமூகம் போகும் அப்படின்னு தான் வாக்களித்தாங்க. அதனால தான் விஜய் அலை வீசின போது கூட 73,000 வாக்குகளை என்னால் பெற முடிஞ்சதுன்னா, மக்கள் அங்கே நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதை நம்ம தலைவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னு முழு முயற்சி எடுத்தாங்க. அந்த தொகுதியில் சார் திமுகவில் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அதை நான் பேர் சொல்ல விரும்பல, அது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது ஃபீலிங்? நிச்சயமாக நடந்தது. அங்கே உள்குத்து அரசியல் நடந்தது. அதை தலைமைக்கு தெளிவாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறோம். யார் அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்க என்ன மாதிரியான வேலை செஞ்சாங்க, எதிரான வேலை அப்படின்னு குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள ஆய்வு குழு வந்தது பாருங்கள், அவங்கக்கிட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறோம். தலைமைக்கு நம்ம அப்பைக்கப்போ தேர்தல் நேரத்திலேயே உடனே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம், என்ன மாதிரியான சூழல் இருக்குது. அங்கே அந்த மாதிரியான சூழல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எளிதாக ஒரு 20,000 வாக்குகள் அல்லது 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியும். நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பீங்களா? ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் திமுக ஓட்டு அந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ தாவேக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோன்னே அதிலிருந்து திமுகவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் நீங்கள் ஆர்எஸ்எஸில் இருக்கீங்களா? திமுகவில் தொடருவீங்களா? இல்லை, கூட்டணி அப்படிங்கும்போது இன்னும் நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க பொய் பிரச்சாரம், அதாவது நம்ம கல்லூரி படிக்கிற காலத்தில் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு பயிற்சி முகாம்களில் கலந்துருக்கிறோம். நான் நிறையா இடங்களில் பேசுகிற போது சொல்லுவேன், இந்த தலைமை பண்பை கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான். வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை தீவிரவாத அமைப்பு மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனா போய் பாருங்கள், உள்ளே போய் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், ஆர்எஸ்எஸில் நீங்கள் தொடர்பில் இருக்கலான்னு சொல்லுவாங்க. நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆச்சு கல்லூரி படிக்கிற காலத்தில், 98 2001 கல்லூரி ஈவேரா கல்லூரியில் படிக்கிறப்போ நாம் அந்த பயிற்சி முகாமுக்கு போயிருக்கோம். பசங்களுக்கு யோகா பயிற்சி, கராத்தே பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளை எங்கள் கிராமங்களில் கொடுத்துருக்குறோம். தீவிரவாத பயிற்சி கொடுக்கல, நாம் துப்பாக்கி எடுத்து சுடுற பயிற்சியெல்லாம் கொடுக்கல. யோகா பயிற்சி கொடுத்துருக்குறோம், தியான பயிற்சி கொடுத்துருக்குறோம், கராத்தே, தற்காப்பு கலை பயிற்சியெல்லாம் நம்ம பகுதியில் ஒரு 4 இடங்களில் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. அதை நான் நடத்தியிருக்கிறேன். அவ்வளோதானே தவிர நம்ம போய் அதில் போய் எங்கேயும் போய் உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ போய் எந்த பயிற்சி, துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்பெல்லாம் கிடையாது. மக்களுடைய மனநிலை மாறணும். ஆர்எஸ்எஸ்னால் ஏதோ ஒரு தீவிரவாதம், இப்படி கிடையாது. அதில் உறுப்பினரும் இல்லை. ஒரு நாள் போய் காவி கொடிக்கு முன்னாடி ஒரு பிரணாம் பண்ணோம்னா, வணக்கம் வச்சோம்னா, குரு வணக்கம் வச்சோம்னா நீ ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நடந்ததே தவிர இதை பூதாகரமாக கொண்டு வந்தது. அதான் சொல்லிட்டேனே, நத்தம் விஸ்வநாதன் எந்த வகையிலையாவது வெற்றி பெறதுக்கான வேலையை செய்வார்னு சொன்னாங்க. அவர் அதில் ஒரு வழி தான் இது. இந்த ரூட்டை எடுத்து அடித்து பார்த்தாரு. ஒரு பாதி இஸ்லாமியர்களை இவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு ஓட்டு போட வைக்காமல் பண்ணலான்னு முயற்சி எடுத்தார். அதுதானே தவிர மற்றபடி எந்த இடத்துலையுமே நான் எந்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், தொகுதியில் நிறையா இருக்காங்க, அவர்கள்ட்ட போகும்போது கூட அவன் வீட்டு பிள்ளை மாதிரி தான் என்னை, அன்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது எல்லா மனிதரையும் இணைக்கும். அதுதான் நான் மேடையில் கூட இஸ்லாமிய சார்கிட்ட பேசும்போது சொன்னேன். நான் அன்பாக அவங்கள போய் இப்போ அரவணைக்கும் போது அவங்களே என்னை அன்பாக அரவணைச்சாங்க. அவ்வளவுதான். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அந்த கட்சிகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சிலாம் எப்போவோ போயிருக்க வேண்டிய கட்சி. தமிழ்நாட்டிலேருந்து அதை உயிர் கொடுத்து வாழ வச்சது திமுக. அதுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. எங்களை மாதிரியான அமைப்புகளை வளர்த்து விட்டு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தால் இன்றைக்கி நிற்போம்.
மனிதாபிமானத்தோடு நிற்போம்ல. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வந்துட்டு காங்கிரஸ் இந்தியா முழுக்கவே அழிஞ்சிக்கிட்டே வர ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பியை யாரால் வந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்தது. அதனால் அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சிட்டு அடுத்தது என்ன நல்லது கிடைக்குதான்னு போகிறாங்க. அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் நான் இல்லை. நிச்சயமாக எனக்கான ஒரு அங்கீகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கலை. அந்த வாய்ப்பை முன்னாள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த சமூக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமாக அந்த கூட்டணியில் இன்னும் நான் இருக்கிறேன், தொடர்வேன். இல்லை, நீங்கள் சட்டமன்ற பொறுப்பாளராக சட்டமன்ற வேட்பாளருக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கல நீங்களே சொல்கிறீங்களா சார்? இப்போ அதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இல்லை, அடுத்த கட்ட அதாவது மக்களுக்கான பாதுகாப்பு, இந்த சமூக மக்களை அடையாளப்படுத்துகிறோம், பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். இது வந்தோடனே இந்த மக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களும் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை பண்ணுகிற போது மற்ற சமூக மக்களும் எங்களுக்காக பண்ண சொல்லுங்கும் போது மற்ற மக்களுக்காக, அது வண்ணார் சமூகமாக இருக்கலாம், பறையர் சமூகமாக இருக்கலாம், எந்த சமூகமெல்லாம் அரசியலில் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்காகவும் நாங்கள் நிற்கிறோம், சங்கமாகவே நிற்கிறோம். இப்போ நமக்கு ஒரு தேவை, ஒரு கட்சி தேவைன்னு வரும். அடுத்தது அரசியலாக வரும்போது கட்சி தேவைன்னு வரும்போது அடுத்து கட்சி ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகணும்? சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். மக்களுடைய விருப்பம் அதானே. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம்னா எல்லா விஷயங்களையும் சட்டமன்றத்தில் போய் பேச முடியும், எல்லா மக்களுக்காகவும் பேச முடியும், குறைகளை போய் சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அரசியலில் புறந்தள்ளப்பட்ட அத்தனை சமூகத்திற்குமாக நம்ம பேச முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான வாய்ப்பை தேடி போகிறோம். அது கொடுக்கப்படுகிறது. நம்ம சுயேட்சையாக நின்று 15,344 வாக்குகளை வாங்கினோம். அதை பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளை கூட்டணிக்கு அழைத்தார்கள். நாமளாக போல் இங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை, அங்கே அழைக்கிறாங்க, உடனடியாக போகிறோம். அங்கே நமக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்ல. இல்லை நாங்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டோம், சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டோம்னா அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, சரிங்களா? அப்படிங்கும்போது நாம் அங்கே போய் நிற்கிறோம் தொகுதியில். இப்போ நீங்கள் வந்து இப்போ கே செல்வகுமார்ட்ட தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன். எப்படின்னா இப்போ வீரமுத்திரை சங்கத்துடைய தலைவராக இருக்கிற அவர்கிட்ட கேட்குறத தவிர தமிழர் தேச கட்சி அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஈவேரா கொள்கை, ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாமே ஈவேரா கொள்கையை மட்டும்தான் முழுமையாக எடுத்துக்கிட்டு பயணிக்கக்கூடியவர்கள், இடதுசாரி பயணத்தை எடுத்துருக்கவங்க. அதே கூட்டணியில் நீங்கள் சேர்ந்துருக்காங்க, நீங்களும் அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இல்லை. ஈவேராவோட கொள்கையெல்லாம் 0, 1% கூட நான் எடுத்துக்க மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் முத்திரையர் சமூகமாக இருந்தாலும் சரி, மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி, அவங்க சாமி கும்பிட்றாங்க, கிராம தேவதைகளை கும்பிட்றாங்க, கருப்பசாமியை கும்பிட்றாங்க. கண்டிப்பாக, சரிங்களா? இதில் வந்து இவங்களுக்கு எதிரானது பெரியார் கொள்கை எடுத்தனா சாமி கும்பிடாத, பொட்டு வைக்காத, இதெல்லாம் காலம் மாறி போச்சு. இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எங்கே திருவிழா நடக்கலை, எல்லா இடங்கள்லேயும் திருவிழா நடக்குது. என்ன சொல்ல போனால் முன்ன இருந்த காலத்தை விட இப்போ தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மக்களுக்கு ஆதரவாக தான் நான் செயல்படணுமே தவிர இந்த மக்களுக்கு எதிராக பொட்டு வைக்காத, சாமி கும்பிடாத எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டேன். கூட்டணி போயிட்டேங்கிறதுக்காக கொள்கையெல்லாம் மாற்றிக்க முடியாது என்னால். நானாக இருக்கிறேன், சரிங்களா? தமிழர் பண்பாட்டோட கலாச்சாரத்தோடு சேர்ந்தது தான் விழாக்கள் எல்லாமே. எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், சாமி அருவாளில் ஏறி குட்டி குடிக்கும். இதெல்லாம் வந்து மோசடித்தனமான வேலை, இதிலெல்லாம் நம்ம ஈடுபட மாட்டேன், கிடையாது. மக்களோட மக்களாக இருக்கணும்னா பெரியார் கோயிலெல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ உங்கள் மேலே வந்து ஜாதி சங்க தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு சோசியல் மீடியாவில் அந்த எலெக்ஷன் நேரத்தில் நானுமே நிறையா பார்த்தேன். ஒரு ரவுடி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு வந்திருக்காங்களே சார், நிறையா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க களத்தில்? ஒரு சமூக தலைவர்னாவே வந்து அந்த ரவுடிசம் அப்படிங்கிற மாதிரி தான ஒரு தோரணையில் தான் கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எதுவும் பண்ணதில்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு 35லேருந்து 40 வழக்குகள் இருக்குது. அது எதுக்கு இருக்குன்னா, மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் போது காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்கிறோம், கொடியேற்றுறோம், அனுமதியை மீறி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், அனுமதியை தராமல் அனுமதி மறுக்கப்படும் போது ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது வழக்கு பதியப்படுது.
அதனால தான் நம்ம மேலே வழக்கு இருக்கே தவிர, மற்றபடி நம்ம போய் யாரையும் பணம் கேட்டு மிரட்டணும், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணோம், அது மாதிரி கிடையாது. நம்மளுடைய நிகழ்வுல எல்லாமே பார்த்திங்கன்னா சன்னியாசிகள், சாமியார்கள் இருப்பாங்க. மாநாடாக இருக்கலாம், பெரிய பொதுக்குழு செயற்குழுலாம் பார்த்திங்கன்னா சாமியார்களை வச்சு தான் ஆரம்பிப்போமே. ஆமாம், சாது சன்னியாசிகள். அதே மாதிரி நாங்கள் 3 மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். 3 மாநாட்டிலையுமே ஒரு வழக்கு கூட கிடையாது. போய் ஒயின் ஷாப்பில் நின்னா அடித்தான், ஹோட்டலில் அடித்து உடைச்சான், அல்லது தண்ணியை போட்டு வந்து நம்ம மாநாட்டில் ஏதாவது சண்டையாச்சு, ஒரு வழக்கு கிடையாது. 3 மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அப்படி தான் இந்த மக்களை பக்குவப்படுத்தப்பட்ட மக்களாக, பண்பட்ட மக்களாக கொண்டு வந்துருக்கமே தவிர, பொதுவான பார்வை தமிழக மக்கள் பொதுவான பார்வை சாதி அமைப்பா அவன் ரவுடிப்பா அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மக்களுக்கு ஆதரவாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுகிற போது தொடுக்கப்படுற வழக்குகள் தானே தவிர, மற்றபடி என் மேலே பர்சனலாக எந்த வழக்கு இருக்காது. அப்படியே பர்சனலாக வழக்கு போடப்பட்டிருந்தாலும் அது காவல்துறையினுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்டிருக்கும். எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒரு வழக்கை போட்டு வச்சுருப்பாங்களே தவிர, மற்ற மாதிரி எந்த வழக்கும் அது மாதிரி கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் எந்த வழக்கும் கிடையாது. நம்ம மேலேயும் கிடையாது, நம்ம தம்பிங்க மேலேயும் கிடையாது. எல்லாம் புனையப்பட்ட வழக்குகளாக தான் இருக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் அமையும்னு எதிர்பார்த்தாரு. அது பல ஊடகங்கள்லாம் அது உறுதியும் பண்ணுச்சு. ஆனால் அவருடைய தொகுதியிலேயே அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இதற்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியே வேணான்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சியே வேணான்னு முடிவு பண்ணினதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்க? ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்ல முடியாதுல்ல. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. தமிழக மக்கள் எப்போதுமே ஒரே ஒருத்தர்கிட்ட, அது ஜெயலலிதாவாக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், ஒருத்தர்கிட்டயே ஆட்சியை கொடுத்துருக்காங்களா? மாற்றுவாங்க. பார்த்துருந்துருப்பீங்க, நீங்கள் உங்கள் அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க. திமுக, அதிமுக, அடுத்த திமுக இப்படி வரும்போது ஒரு புதிய கட்சி வருது. அவர் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். அவர் சொல்கிற மாதிரியே தமிழகம் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியும், குறிப்பாக வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நடிகருங்கிற கிரேஸ் ஒரு 25% வச்சுக்கோங்க. ஒரு 75% ஏன் மாற்றி தான் கொடுப்போமே. அதிமுக திமுக மட்டும்தான் நாட்டை ஆளணுமா? ஒரு மாற்றி கொடுப்போமே, எதை மாற்றுறதான்னு பார்ப்போம் அப்படின்னு மக்கள் இன்றைக்கி கொடுத்துருக்காங்களே தவிர, சுத்தமாக திமுகவும் அதிமுகவும் எல்லா கட்சியும் இங்கே காலி, ஒரு டிவிக்கு தான் அப்படிலாம் இல்லை. அப்படியே தலைகளாக மாறும். இன்னும் 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ, இன்னும் 5 வருஷமே வச்சுக்குவோம், இந்த 5 இல்லாமல் இன்னும் 5 வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே தலைகளாகவே மாறும். இதை இப்போ இருக்கக்கூடிய சிஎம்ஏ தோப்பார். அப்படி தான் தமிழக மக்கள். அதனால் கவனமாக, இப்போ டிவிக்கு ஆட்சி நடக்குது, அவங்களுமே கவனமாக மக்களை கையாளணுமே தவிர, நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நான் இது இன்னும் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 76,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 76,000 பேத்துக்கு போயிருக்கு. அங்கே கல்லூரியே கிடையாது, ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கே இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை, நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை அங்கே நாங்கள் புள்ளி விவரத்தோடு தான் அங்கே பேசணும். என்ன காரணமோ மக்களை தான் சொல்லிட்டேனே, விஜய் அந்த நடிகருங்கிற கிரேஸு ப்ளஸ் ஒரு 75% மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க, கொண்டு வந்திருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு. அடுத்து நல்லாவே வந்தாலும் தமிழக மக்களுடைய மனநிலை மாற்றுவாங்க. இன்னுமே எல்லோரும் போய் அங்கே டிவிக்கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள். எல்லா கட்சியிலேருந்து போய் சேர்றாங்க. ஒன்றும் நல்ல ஆட்சி அப்படியே கொடுத்தாலுமே மக்கள் மனநிலை மாற்றி தான் தமிழக மக்கள் வாய்ப்பை வழங்குவார்கள். யாருக்காக இருந்தாலும் சரிதான். அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் போனதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதிமுகவில் நிறையா நம்ம என்னென்னா, நாம் என்னுடைய நிலைப்பாட்டில் சொல்கிறேன், நான் அவர்களை தொடர்பு கொண்ட போது கூட்டணி சம்பந்தமாக அவர்கள், நீங்கள் பிஜேபியில் கூட்டணியில் இருக்கீங்க, உட்கார வச்சு ஒரு பெரிய சமூகம், உங்களுக்கு வாக்களித்த சமூகம், அந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு 30லேருந்து 40 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற காரணமாக இருந்த சமூகம் இந்த முத்திரையர் சமூகம். உட்கார வச்சு என்ன பண்ணணும், போன முறை நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் சீட்டு இல்லை, இந்த முறை தம்பியை கூப்பிடுங்க, நாம் அந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வாக்களித்த சமூகமில் தொடர்ச்சியாக வாக்களித்த சமூகம், எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ எடப்பாடியார் வரைக்கும்
தொடர்ச்சியாக அதிகப்படியான வாக்குகளை யார் கொடுக்குறாங்கன்னா முத்திரையர் சமூகம் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து உட்கார வச்சு என்னன்னு பேசி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். போய் உட்காரதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்கும் போது அவர்களுடைய அணுகுமுறை இருக்குது பாருங்கள், என்னுடைய விஷயத்துலையே முரண்பாடாக இருக்குது. அவங்க சந்திக்கவே விரும்பலை. அப்படிங்கும்போது அவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. அதுதான் நான் என்னுடைய பார்வையில் அவங்க எனக்கான ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருந்தாங்கனாவே ஒட்டுமொத்தமாக அவங்க மற்றவங்களையும் அதே மாதிரியே பார்த்துருப்பாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.